அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு சமீபத்தில டில்லி உயர்நீதிமன்றத்தைச் சேர்ந்த யஷ்வந்த் வர்மா அவர்கள் வீட்ல பார்த்தீங்கன்னா, நெறையா கட்டுக்கட்டா காசு வந்து எடுத்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ, அதனால அவர் மேல வந்து விசாரணை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை எல்லா தரப்புல இருந்துமே வந்திருந்துச்சு. அதனால நீதிமன்றம் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆ உச்சநீதிமன்றம் துறை ரீதியான விசாரணைய நடத்தப் போறோம் அப்படிங்கிறத முதல்ல சொல்லியிருந்தாங்க. சரியா? ஸோ துறை ரீதியான விசாரணைனா என்ன? என்ன மாரியான நடைமுறைகள்லாம் இருக்கு அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்த இங்க குடுத்திருக்காங்க. துறை ரீதியான விசாரணைகள் அப்படின்னு பார்க்கிறப்ப, அதனுடைய வழிகாட்டுதல்கள், வழிமுறைகள் 2014ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தால வகுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? 2014ல தான் அதுக்கான கைட்லைன்ஸ வந்து குடுக்குறாங்க. ஒரு 7 ஸ்டேஜஸ் வந்து இருக்கு. அதுதான் 7 படிநிலைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 7 ஸ்டேஜஸ்ல என்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட்டு கம்ப்ளைண்ட்ட ரிசீவ் பண்றது. புகாரை பெறுதல். அது வந்து ஃபர்ஸ்ட்டு. ஓகேங்களா? அடுத்தது அந்த இப்போ நீங்க ஒரு ஜட்ஜ் மேல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றீங்க அப்படின்னா, அந்த ஜட்ஜ் கிட்ட இருந்து ஒரு ஒரு விஷயத்த வாங்குறது. ஓகேங்களா? அவரோட ரிப்போர்ட், அவரோட ஸ்டேட்மெண்ட்ட வாங்குறது. ஓகேவா? அறிக்கை அவங்களோட அறிக்கைய வாங்குறது. அதுதான் 2ண்ட் ஸ்டேஜ். அடுத்தது 3 ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஜட்ஜோட ஸ்டேட்மெண்ட்ட பிரஸ்ல வெளியிடுறது. ஓகேங்களா? பொதுமக்களுக்கு வெளியிடுறது. அடுத்தது உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 3 நீதிபதிகள் கொண்ட குழுவ வந்து செட்டப் பண்ணுவாங்க. அதுதான் வந்து 4த் ஸ்டேஜ். சரிங்களா? ஸோ 1 ஸ்டேஜ் கம்ப்ளைண்ட்ட ரிசீவ் பண்றது. 2ண்ட் அ ஸ் ஸ்டேஜ் வந்து ஸ்டேட்மெண்ட் வாங்குறது. 3 ஸ்டேஜ் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்ட ரிலீஸ் பண்றது. 4த் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, கமிட்டி ஃபார்ம் பண்றது. கமிட்டி ஃபார்மேஷன். இந்த கமிட்டி ஃபார்மேஷன்ல 3 நீதிபதிகள் வந்து இருப்பாங்க. 5த் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கமிட்டி இருக்காங்க இல்லையா? இந்த கமிட்டி அந்த நீதிபதி தவறு பண்ணியிருக்காரா? இல்லையா? அப்படிங்கிறத விசாரிச்சு, அவரு மேல இந்த இம்பீச்மென்ட் அப்படிங்கிறது அந்த ரிமூவல் ப்ராசஸ கொண்டு வரணுமா? இல்லையா? பதவி நீக்கம் பண்ணணுமா? வேண்டாமா? அப்படிங்கிறத சஜெஸ்ட் பண்ணக்கூடிய இடத்துல யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த 3 பேர் கொண்ட கமிட்டி வந்து இருப்பாங்க. அதுதான் 5த் ஸ்டேஜ். விசாரணை பண்ணுவாங்க. தப்பு பண்ணியிருக்கார் அப்படின்னா, அவர வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறத ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. சரியா? அடுத்தது 6வது ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே 6த் ஸ்டேஜ்ல இன்கேஸ் வந்து அந்த குற்றச்சாட்டப்பட்டிருக்கிற நீதிபதி வந்து பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த கமிட்டி நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுது. ஓகேங்களா? அவர ரிமூவ் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்றாங்க அப்படின்னா, நம்மளுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அந்த குற்றம் சாட்டப்பட்ட நீதிபதிக்கு ஒரு வாய்ப்பு அளிப்பார். ஒண்ணு ராஜினாமா பண்ணிருங்க. இல்ல விருப்ப ஓய்வு வேணா எடுத்துக்கங்க. அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன வந்து குடுப்பாங்க. அந்த நீதிபதி, இல்ல நான் ராஜினாமா பண்ண மாட்டேன். நான் விருப்ப ஓய்வும் எடுக்க மாட்டேன். நான் வந்து அத ஃபேஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னாருன்னா, அடுத்தது பார்லிமென்ட்ல அந்த ரிமூவல் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது நடக்கும். அந்த ரிமூவல் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது ஜட்ஜஸ் என்குயரி ஆக்ட் 1968க்கு கீழ இந்த ரிமூவல் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது நடக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் அந்த 7 படிநிலைகள் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. இந்த 7 ஸ்டேஜஸ வச்சு தான் நமக்கு துறை ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. சரியா? மத்தபடி பார்த்தீங்கன்னா, இன்றைய திருக்குறள் இன்றைய திருக்குறள்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கடிந்து ஓரார் செய்தார்க்கு அவைதாம் முடிந்தாலும் பீழை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகாதவை என விளக்கப்பட்ட செயல்களை விலக்கிவிடாமல் மேற்கொண்டு செய்தவர்க்கும் அச்செயல்கள் நிறைவேறினாலும் துன்பமே கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேண்டாத ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணி பண்ணதுக்கு அப்புறமும் இருக்கோம் அப்படின்னா, அது கண்டிப்பா நமக்கு துன்பத்த தான் குடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? திருக்குறள் எண் 658 அதிகாரம் வினை தூய்மை. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.